சரி, இப்ப பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல தமிழர்களுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு வன்முறை பீகாருக்கு எதிராக அப்படி வந்து பேசுறாரு. அதே போல ஒரிசாவில் வந்து திருடர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினாரு. இது எல்லாத்தையும் தமிழிசை அண்ணாமலை எல்லாருமே வரவேற்று பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்குது? என்ன சொல்றது, எங்கள் அம்மாலாம் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள தமிழிசைன்னு எடுத்துட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு வேணால் வச்சுக்கலாம். ஒரு தன்மானமிக்க எவன் இதை ஏற்பான்? ஒரு கடல் பரப்புக்குள்ளே 12 நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு கொண்டு வந்திருக்கான். சட்டம் ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான். ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல் அது பாருங்கள், தினம் நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன கற்பிக்கிறான்? தமிழன் திருடன் என் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான். சந்திரபாபு நாயுடு என்ன செய்கிறாரு? தமிழன் என் செம்மரக்கட்டையை வெட்ட வர்றான், கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? ஒரிசால என்ன சொல்கிறாரு? உன் கார்த்திகை பாண்டியன் உங்கள் தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா? தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்குது தமிழன்ட்டேங்கிறப்பல நீங்கள் மானம் கட்டு போய் ஓட்ட போடுவீங்க. நான் என்ன கேட்குறேன், இது நீங்கள் வீர திருமகன், நீங்கள் நாட்டின் பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர். இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்கள், இங்கே வந்து நின்று சொல்லுங்கள், அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கன்ற. அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுறது, பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாப் இனத்தவனை எவரையும் உள்ள விடாதீங்கிறது, அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது. ஆனால் இங்கே வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு? ஏன்னா நான் மானம் கட்டு போயிட்டேன்ல. சரி, கார்த்திகை பாண்டியன் எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்ல என் தமிழன்னு ஏதோ கோவப்பட்டு ஓட்டு போட முக்கியல சொல்லுங்க. நீ கர்நாடகா மாறி காங்கிரஸும் பாஜகவும் தானே ஆள்றிய. எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரேன்னு கோவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டு போட முக்கியல. இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாங்க, நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டியல. லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவுன காங்கிரஸை கேட்டியல? அதை கேட்டியல. ஏன்னா இங்கே மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமாக மாறிட்டோம் தமிழா. அதனால அவன் அதை பற்றி கவலை பண்ணல.